ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான். அங்கு கூடியிருக்கின்ற மக்களை பார்த்து லெனின் அறைகூவல் விடுத்தான். இந்த ரஷ்யாவை உலக அரங்கிலே மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவை பற்றி 2020 வல்லரசாக மாற்றுவேன் என்று கனவு கண்டதைப் போல அன்று லெனின் சொன்னான், அமெரிக்காவை விட பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். கூடியிருக்கின்ற ரஷ்ய மக்களுக்கு 3 கடமைகள் இருக்கிறது என்று சொன்னான். ஒரு பெரியவர் எழுந்து முதல் கடமை என்ன என்று கேட்டார். படியுங்கள்னா. ஒரு மாணவன் எழுந்து 2வது கடமை படியுங்கள்னா. ஒரு மாணவி எழுந்து 3வது கடமை பெண்களுக்கு என்ன என்று கேட்டால் படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் படியுங்கள் 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 என்றே 3 பேருக்கும் சொன்னான் தெரியுமா? யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி இன்று தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒரே காரணம் தான், வேறு எந்த காரணமும் கிடையாது.